ஜோதிட ஆர்வலருக்கு எல்லோருக்கும் வணக்கங்க. நாம இந்த பதிவுல ஜோதிட பதிவுல ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் சொல்லலாம். சரி நமக்கு தெரியும் 12 பாவம் ஒரு லக்னத்த பேஸ் பண்ணா 12 பாவங்கள் இருக்குது. அத பத்தி தெரியும். லக்னத்திலிருந்து 1ஆம் பாவம், லக்னம் 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம் உங்களுக்கு எல்லாருக்கும் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். சரி இப்ப உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். அதாவது இந்த பாவகம் வலிமையா இருக்குதா? இல்ல வலிமை இல்லாம இருக்குதா? அதாவது நல்லா பவர்ஃபுல்லா இருக்குதா? இல்ல பவர் இல்லாம இருக்குதா? அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சில பேர் பார்த்தீங்கன்னா, அந்த பாவத்துல சனி நிக்கிறாரு. பாவகம் வலிமை இல்ல. அந்த பாவகாதிபதி 6, 8, 12ல மறைஞ்சுட்டாருங்க. அதான் வலிமை இல்ல. அப்படின்னு சும்மா ஒரு 2, 3 கான்செப்ட் பார்த்துட்டு, ஒரு 2, 3 அமைப்பு மட்டும் பார்த்துட்டு, உடனே இந்த பாவகமே வலிமை இல்ல. இந்த பாவம் கெட்டு போச்சு. இந்த 4ஆம் பாவம் கெட்டு போச்சு. அதே மாரி 7ஆம் பாவம் கெட்டு போச்சு. அதனால கலத்திரம் நல்லபடியா இருக்காது. மனைவி நல்லபடியா அமையாது. இல்ல கணவன் அமையாது. இந்த மாரி எதனாலும் சொல்லுவாங்க. ஆக ஒரு பாவகத்த நம்ம ஆராய்ச்சி பண்ணுவது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ஏன்னா, எடுத்த எடுப்பிலே இந்த பாவம் கெட்டு போச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அத எப்படி முறையா ஒரு பாவகத்த ஆராய்ச்சி பண்ணணும். அத எப்படி பார்க்கணுன்ற ஒரு விஷயத்த நான் இப்ப உங்களுக்கு ஈஸியா, எளிமையா சொல்றேன். முக்கியமான சப்ஜெக்ட் தான் சொல்றேன். ஒரு 6 பாயிண்ட், 7 பாயிண்ட் தான் வரும். இந்த பாயிண்ட்ட நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க, இல்ல எழுதி வச்சுக்கங்க. இத மெயினா கான்செப்ட்டா பாருங்க. ஏன்னா, இது முக்கியமானது. சரி. இப்ப உதாரணத்துக்கு முக்கியமான பாவகம் சொல்லக்கூடிய ஒரு 7ஆம் பாவமே நம்ம எடுத்துக்கலாம். 7ஆம் பாவம் நம்ம இப்ப எடுத்துக்கலாம். 7ஆம் பாவகம் இந்த ஒரு திருமண பாவம், ஒரு களத்திர பாவகம். அந்த பாவகம் வலிமையா இருக்குதா? இல்லையான்னு எப்படி நம்ம பார்க்கணும்? சரி. முதல்ல 7ஆம் பாவாதிபதி நின்ற நட்சத்திரநாதன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஏன்னா, நட்சத்திரநாதன் சில பேர் நட்சத்திரத்துக்கு பலனே இல்ல, நட்சத்திரநாதன் எடுக்காதீங்க என்னமோ சொல்லுவாங்க. அதெல்லாம் கான்செப்ட் எடுக்காதீங்க. உங்க ஆராய்ச்சிக்கு, உங்களுடைய அனுபவத்துல எது உங்களுக்கு சரியா வருதோ, அத நீங்க சாய்ஸ்ல எடுத்துக்கங்க. அதாவது என்னுடைய அனுபவத்துல நட்சத்திரத்த நான் மெயினா ஆட் பண்றேன். ஏன்னா நட்சத்திரத்த ஆட் பண்ணா அதோடைய பலன்கள் வருது. அதனால நட்சத்திரத்த நான் ஒதுக்கல. நட்சத்திரத்தோட பாவகத்தையும், அதோடைய காரகத்தையும் வச்சு தான் நம்ம பலன் எடுக்கிறோம். சரி. இப்ப 7ஆம் பாவாதிபதி சொல்லக்கூடிய அந்த பாவாதிபதி எந்த நட்சத்திரநாத கால்ல நிக்கிறாருன்னு பாருங்க. அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும். இப்ப சப்போஸ் ஒரு புதனுடைய நட்சத்திரத்துல ரேவதி, ஆயில்யம், கேட்டை சொல்லக்கூடிய ஏதோ ஒரு நட்சத்திரத்துல அந்த 7ஆம் பாவாதிபதி நிக்கிறாரு இதுல. அப்ப அந்த புதன் நல்லா இருக்கணும். ராசி கட்டத்துல நல்ல அமைப்புல இருக்கணும். கெடாம இருக்கணும். அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு புதன் கெடாம இருக்குதுன்னா எப்படி? அவர் 6, 8, 12ல மறையாம இருக்கணும். திதி சூனிய ராசியில இல்லாம இருக்கணும். அந்த புதன் நீசமோ, அஸ்தமன தோஷமோ பெறாம இருக்கணும். அதே மாரி அந்த புதன் வேற அமைப்புல பாவ கிரகத்தோட சேர்க்காம இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலே ஓரளவுக்கு பரவால்ல. அந்த புதன் நல்லா இருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப எடுத்தெடுப்புல முதல்ல பாவாதிபதியுடைய நின்ற நட்சத்திரநாதன் நல்லா இருக்கணும். முதல் விஷயம். 2வது பாயிண்ட். அந்த பாவத்துல எந்த கிரகம் இருக்குதுன்னு பாருங்க. ஏன்னா இது முக்கியமான கான்செப்ட். அந்த பாவத்துல எந்த கிரகம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். 3வது அந்த பாவ அதிபதி எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. அதாவது அந்த லக்னத்துக்கு 3, 6, 8, 12ல மறையாம இருக்கிறாரான்னு பார்க்கணும். அதான் அந்த பாவாதிபதி எங்க இருக்கிறாருன்னு பார்க்கணும். அப்ப 3 கான்செப்ட் ஆச்சுங்களா? 3 குறிப்பு. இப்ப 4வது அந்த பாவாதிபதி அந்த அம்சத்துல எங்க இருக்கிறாரு? இப்போ சுபர் வீட்ல இருக்கிறாரா? அல்லது பாவர் வீட்ல இருக்கிறாரா? அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். ஏன்னா அதுவும் முக்கியமானது. அம்சத்துல சில பேர் பார்க்கறதில்ல. இருந்தாலும் அம்சத்தையும் நம்ம பார்க்கணும். அடுத்து அந்த பாவகத்துக்கு காரகத்துவம் ஆன கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்ப 7ஆம் பாவத்துக்கு காரக கிரகம் யாருன்னு பார்த்தா சுக்கிரன். அப்ப அந்த 7ஆம் பாவாதி மட்டும் நம்ம பார்க்கறது இல்ல. சுக்கிரனையும் பார்க்கணும். சுக்கிரன் கெடாம இருக்கணும். முடிஞ்சுச்சுங்களா? இப்போ ஒரு 5 பாயிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த 7ஆம் பாவாதிபதி எந்த கிரகத்தோட சேர்க்கையில இருக்கிறாருன்னு பார்க்கணும். இதுவும் முக்கியமானது தான். ஏன்னா சப்போஸ் அவர் ராகு கேது சனியோட பகை கிரகத்தோட ஏதாவது மாந்தியோட சேர்ந்து இருந்தா அங்க பலன்கள் மாறுபடும். அவருக்கு சில அந்த அந்த குறைவு ஏற்பட்டு பலன்கள் மாறுபட்டு நிற்கும். சரி. அடுத்தது அந்த பாவாதிபதி எந்த கிரகத்தோட சேர்ந்துக்கிறான்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது அந்த பாவகத்தை ஏதாவது பாவ கிரகம் பார்க்குதான்னு பாருங்க. சப்போஸ் சனி, செவ்வாய் அந்த பாவகத்துக்கு அசுப கிரகம் ஏதாவது பார்க்கும். இல்ல சனி, செவ்வாய் போன்ற ஒரு பாவ கிரகங்கள் பார்க்கும். அந்த மாதிரி பார்க்கிறப்ப அந்த பாவகம் நலிவடையும். அதாவது பாதிப்பு அடையும். அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அடுத்தது அந்த பாவக அதிபதி யார் பார்க்கிறாருன்னு பார்க்கணும். அந்த பாவக அதிபதி சப்போஸ் புதனா இருக்கட்டும். அந்த புதனை ஏதாவது ஒரு சனி அப்படின்ற கிரகமோ, அப்படி இல்லைன்னா ராகு கேது பார்வையோ, தொடர்போ அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பகை கிரகமா பார்க்கிறப்ப அதுக்கேத்த பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். அப்ப நான் சொன்ன கான்செப்ட் குறிப்பு என்ன சொல்லிக்கிறேன். நட்சத்திராதிபதி பாருங்க. பாவத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க. பாவகாதிபதி லக்னத்துல இருந்து எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பாருங்க.
பாவகத்துக்கு காரக கிரகம் எப்படின்னு பாருங்க. பாவகாதிபதி நவாம்சல எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. அந்த பாவகாதியுடைய சேர்க்கை பெற்ற கிரகத்தை பாருங்க. அதுக்கப்புறம் பாவகாதிபதியுடைய பார்வை பாவகத்தை பாரு. இதெல்லாம் அப்புறம் விஷயம். பாவகாதிபதி பாக்கத்து, பாவகத்தை பாக்கத்துல கொஞ்சம் அத்த கான்செப்ட் எடுத்துங்க. நான் சொன்ன அந்த 5 கான்செப்ட் மெயினா பாருங்க. நட்சத்திராதிபதி பாவகத்துல நின்ற கிரகம், பாவகத்துக்கு காரகத்துவ கிரகம், பாவக அதிபதி எந்த இடத்துல போய் ஸ்தானத்துல நிக்கிறாரு, அந்த அம்சத்துல அதையும் எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். ஒரு 5-6 பாயிண்ட் மெயினா எடுத்தாலே உங்களுக்கு அந்த பாவகம் வலிமையா இருக்குதா இல்ல வலிமை இல்லாம இருக்குதான்னு தெரிஞ்சிடும். சரி, என்ன சார் ஒரு பாவகத்தை பார்க்கறதுக்கு இவ்வளோ விஷயத்த சொல்றீங்களே, இதெல்லாம் எப்ப பார்த்து முடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்க்கணுங்க. பார்த்தாதான் பலன். நம்ம சொல்ற பலன்ல 100% பலன்கள் துல்லியமா வரும். நம்ம எடுத்தெடுப்புல அந்த பாவகத்துல சனி இருக்கிறாரு, முடிஞ்சு போச்சு, அது பாவகம் சரியில்லை, அது வீணா போச்சு, சனி தோசை அடைஞ்சிருச்சு, அந்த பாவத்துல ராகுக்கு எது இருக்குது, அதனால பாவகம் வீணா போச்சு அப்படிலாம் டக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அந்த பாவகத்துல அந்த கிரகம் அவர் லக்னத்துக்கு யோகாதிபதியா, பாபரா, அசுபரா, அவர் எப்படி, அவர் அந்த லக்னத்துக்கு நல்லது செய்வாரா, கெடுதல் செய்வார், இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால ஒரு பாவகத்தை நம்ம செக் பண்றப்ப சும்மா பாவகாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிட்டாரு, அதனால பாவம் கெட்டு போச்சு, அந்த பாவகத்துல ஏதோ ஒரு கிரகம் நின்று போச்சு, பாவகிரகம் பாவம் கெட்டு போச்சு, ஏதோ 1, 2 குறிப்பை வச்சு மட்டும் பாவம் கெட்டு போச்சுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அது சரிப்பட்டு வராது. பாவகத்தை இந்த மாதிரி முழுசா அதை அனலைஸ் பண்ணுங்க. அப்பதான் அந்த பாவகம் எப்படி இருக்குது உங்களால சொல்ல முடியும். இதை நீங்க பழக பழக உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியா நிறைய ஜாதகங்களை பார்க்க வந்துடும். முதல்ல பழகிங்க. உங்க ஜாதகத்தை பார்த்து நான் சொன்ன ஒரு 5 குறிப்பை மட்டும் மெயினா எடுத்துங்க. அந்த 5 குறிப்புலயே உங்களுக்கு 100%, உங்களுக்கு பலன் வந்துடும். அப்ப ஈஸியா இருக்குது பாருங்க. இப்ப 2ஆம் பாவத்தை எடுத்தீங்கன்னா அவருக்கு குடும்பம், பொருளாதாரம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அவருடைய பேச்சு, அடிப்படை கல்வியெல்லாம் அப்ப இதையே வச்சு செக் பண்ணிக்கலாம். 4ஆம் பாவம் அவருக்கு வண்டி, வீடு, வாகனம் எப்படி கிடைக்குமா, வீடு சம்பாதிப்பாரான்னு பாக்குறப்ப இதே அமைப்பு. 5ஆம் பாவம் புத்திரம், இதே மாதிரி 8ஆம் பாவம் ஆயுள், இதே மாதிரி இதே கான்செப்ட் வச்சு அதெல்லாம் பாத்துங்க. பாவகாதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. திதி சூனிய ராசியில இருக்கக்கூடாது. நீசம் அஸ்தமனம் பெறக்கூடாது. பிளஸ் பகை கிரகத்தோட சேரக்கூடாது. அவ்வளவுதான் கான்செப்ட். இதை மட்டும் தெரிஞ்சா போதும். சரி நண்பர்களே, அடுத்த பதிவுல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.